நம்முடைய சிவப்பிரகாசம் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பில் இன்றைக்கு நிறைவு வகுப்பு. இன்றைக்கு காலையில் ஒரு சாஸ்திரம் படித்து நாங்கள் மத்தியானம் ஒரு சாஸ்திரம் படித்து நிறைவு செய்திருந்தோம், நெஞ்சு விடுத்துவது. அடுத்தது ஒரு சிவப்பிரகாசம் படித்து நிறைவு செய்கின்றோம். இந்த சிவப்பிரகாசம் என்பது அருத்தியினால் உரைப்பன் வளர் விருத்தம் 100 ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் ஒன்றை என்று தொடங்கியிருந்தார். இதில் 100 பாடல்கள் இருக்குது. இந்த 100 பாடல்களில் 90 பாடல் கிட்டத்தட்ட நம்ம வந்துருக்குறோம். எத்தனை வகுப்பு போயிருக்கு? எத்தனை வகுப்பு? ஒன்றும் கணக்கு இல்லையா? சரி, சிவப்பிரகாசம் எத்தனை வகுப்பு அப்புறம் கவுண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்தாலும் வச்சுருப்பீங்க, வச்சு பாருங்கள். அதனால் இந்த 100 பாடல்கள்லையும் நம்ம என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், முதல்ல 2 பிரிவு இருக்குது நூலில். பொது உண்மை என்று இருந்தது. அதில் ஜனவரி 23, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 5 மாதமாக போயிட்டுருக்கு. எத்தனை 5க்கு ஒரு மாதத்துக்கு 3 வகுப்பு, எத்தனை 15 கிட்டத்தட்ட 15 வகுப்புக்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், ஒரு மாதத்துக்கு 3 வகுப்பு வச்சுப்போம் தோராயமாக. கேன்சல்லாம் விட்டுருவோம். 3 தோராயமாக வைத்துட்டா கூட 15 வகுப்பு குறையாமல் இருக்கும் நமக்குன்னு பார்க்குறோம், நினைக்கிறோம். சரி, அதனால் இது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியட் தான். அதுக்குள்ளே நம்ம நூலை முடிக்கிறோங்கிறது என்னமோ நான் சரியாக சொல்லலையோ ஒரு பயத்தை உண்டு பண்ணது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு திருப்தி இருக்குல்ல? எங்களுக்கு பரம திருப்தி சார், நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும் எனக்கு. சில இடங்கள்லாம் சில வகுப்புகள்லாம் பார்த்தோம்னா ஒரு சிறிய நூலை கூட ரொம்ப வருஷ கணக்கில் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம சாஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்கள் வகுப்புக்கு தான் அப்படி வருகிறது. வெளியில் பாடுது, இங்கே அடிக்கிறாங்க டொம்பு டொம்புன்னு. அதனால இப்போ இந்த சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப சிறிய சாஸ்திரங்களோட ஆண்டு கணக்கிலலாம் சில இடங்களில் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம சாஸ்திரங்களை நமக்கு டைம் லிமிட்டும் கம்மி, அதுக்குள்ளே நம்ம முடிச்சாகணும். அதுக்குள்ளே நம்ம முடிக்கிறோமே, உங்களுக்கு எல்லாம் இது ஓகேவா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, எல்லாருக்கும் புரியுது இல்லையா? பாடல்கள்லாம் நல்லா. சரி, இந்த 90 பாடல்களில் நம்ம பொது உண்மை என்று 2 விஷயமாக பார்த்தோம். இந்த 2லையும் நமக்கு 5 பொருட்களுடைய சொரூப லட்சணம் என்ன, தடஸ்த லட்சணம் என்ன, இவற்றையெல்லாம் எடுத்து காண்பித்திருந்தார். அதற்கு பிறகு சகல நிலைனா என்ன என்று வரும்பொழுது தான் நூலுடைய விரிவு தொடங்குகிறது. சகலம் என்பது கருவிகரணங்களோடு கூடிய நிலை, சகல வாழ்வு என்பது. இந்த கருவிகரணங்கள்னால் என்ன, அது எப்படி உண்டாகிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேசுவது தான் இந்த சகல நிலை என்று சொல்லுகின்றோம். அப்படி அந்த 36 கருவிகளையும் எப்படி உண்டு பண்ணுகிறார் சுவாமி என்பதை 36 பட்டியல் அட்டவணையை கொடுத்துருக்கார். உங்களுக்கு ஒரு கொஸ்டினை ரிவீல் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அந்த உங்களுக்கு 2ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தில் இந்த 4வது பாடம் இருக்கு பாருங்க, சஞான சிவப்பிரகாசம், கலெக்டர் படி, இந்த 4 நூலும் சேர்ந்த பாடம். அதில் ஒரு 20 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு 36 தத்துவ அட்டவணையை கொடுத்துருக்கேன். நேரம் நீங்கள் அட்டவணையை வரைஞ்சாலே போதும், முழுசாக 20 மார்க் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஆனால் அது கொஸ்டினில் வருமானு எனக்கு தெரியாது. மொத்தம் 3 கொஸ்டின் தான் 20க்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பாடத்துக்குமே 20 கொஸ்டின். நான் அந்த கொஸ்டினை அதில் எழுதியிருக்கேன். 36 தத்துவ அட்டவணையை நீங்கள் படம் வரைந்து காட்டினாலே உங்களுக்கு 20 மார்க் அப்படிங்கிறத நான் ஒரு கொஸ்டினாக உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் பேப்பரில் வருமாங்கிறத நான் சொல்ல முடியாது. 3 தான், ஒரு பாடத்துக்கு 3 20 மார்க் தான் நான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அது 3த்தில் ஏதாவது 2 நீங்கள் எழுதுறாப்புல இருக்கும். அதனால் 3மே உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு பாடத்துக்குமே 3 20 மார்க் தான் எழுதி கொடுத்துருக்கேன். டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உட்காந்து எழுத முடியாதுங்கிறதுனால எப்படி இருந்தாலும் நீங்கள் எழுத போகிறது 2, அதில் 1 சாய்ஸாக இருக்கட்டுமே 3 எழுதி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பாடத்துக்கும். அதில் 3ல் 1 கலெக்டர் படி 6லேருந்து ஒரு 20 மார்க்கும், சிவப்பிரகாசத்துலேருந்து ஒரு 20 மார்க்கும், 36 தத்துவம். இது சிவப்பிரகாசம் தான். சிவப்பிரகாசத்தில் தான் நமக்கு இந்த 36 தத்துவ தோற்றம் இருக்கு இல்லையா? அதனால் இது 3மே 20 மார்க்கில் அடியேன் எழுதியிருக்கேன். அந்த 3வது கொஸ்டின் மட்டும் நீங்கள் 36 தத்துவத்தை சரியாக படம் வரைந்துட்டால் மட்டும் போதும், அப்படின்னு 20 மார்க்கு. இல்லை இல்லை, படம் மட்டும்தான். அதாவது படத்தை அந்த டேபிளர் காலத்தை நீங்கள் போட்டு காமிச்சா போதும். இந்த 3மே உங்களுக்கு கொஸ்டினாக வந்துடும், ஏன்னா இருக்கிறதே 3 தானே. திருவந்தியாறுலேருந்து இதெல்லாம் 8 மார்க்லாம் எடுத்திருக்கு. அதனால் கலெக்டர்படியார்லேருந்து ஒரு 20 மார்க் எடுத்திருக்கேன். என்னன்னாக்கா இந்த நல்ல சிவ தன்மும் நல்ல சிவ யோகம்
அந்த விஷயத்தை அப்படியே ப்ராடாக எழுதுகிற அளவுக்கு டீட்டெயிலாக நல்ல சிவ தர்மம்னா என்ன, ஆதார யோகம், நிராதார யோகம், அது ஃபுல்லாகவே ஒரு 20 மார்க், அது ஃபுல்லாகவே எழுதுகிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேள்வி படிக்கல. 20 மார்க் உங்களுக்கு ஈஸியாக அவங்க நடத்தி கொடுத்துருக்கோங்கிறதுனால அதான் நீங்கள் நல்லா கதை எழுதினீங்களா தெரியும் எனக்கு. அதனால தான் அதை சூஸ் பண்ணுது. ஆமாம் 9 மார்க் கதையெல்லாம் கூட அதில் வரும் இல்லையா, அதனால் நீங்கள் நல்லா சமாளிச்சுங்கிறதாக அதை சூஸ் பண்ணியிருக்கு. அதேமாதிரி கலெக்டர் சிவபிரகாசத்தில் என்ன 20 மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னாக்க, இந்த தீட்சை முறை, அந்த ஆதார தீட்சை, நிராதார தீட்சை, அதில் மந்திராதிகாரம், அதெல்லாம் நமக்கு எழுதியிருக்கோம். அப்புறம் இதுதான் உங்களுக்கு சரி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால எழுதுறது இல்லையா. இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எங்களால் 20 மார்க் எழுத முடியல, ரொம்ப கட்டுரையாக இருக்குது, அதனால் எங்களுக்கு 1 மார்க் இந்த மாதிரி இருந்தால் கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே டஃப் அதுதான். ஏன்னா ரொம்ப எக்ஸாக்டாக நமக்கு ஆன்சர் தெரியணும் அதில். ஆமாம், இது நீ கதை எழுதி 4-2 வார்த்தை அங்கங்க மாடே தேட பொன்மானே அதெல்லாம் நீங்கள் போட்டு விட்டு இல்லை, அங்கே ஒரு ஆழ குளம் ஒரு 4 பேரை எழுதி விட்டு, அந்த 4 பேரில் இங்கே ஒரு ஆணவ மூலம், இங்கே ஒரு பதி, இங்கே ஒரு பாசு, இங்கே ஒரு மாயின்னு எழுதி விட்டுட்டீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இதை எழுதியிருக்காங்களா சொல்லலாம். 1 மார்க் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க தெரியலா. அதனால் அப்படி எது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க என்னமோ பார்ப்போம் அது நெக்ஸ்ட் இயர். அதனால் இப்போ நம்ம அது வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய 90வது பாடலில் இறைவனது நாமம், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய எல்லா நூல்களுடைய மைகண்ட சாஸ்திரனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் உண்மை விளக்கத்தில் காட்டப்பட்டிருக்கு. அதில் அந்த முதல் பாடல் இருக்குது பாருங்கள், 6 தத்துவம் ஏது, அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா எது நம்மளுடைய நூல்களில் ஸ்ட்ரக்சருங்கிறத அதில் காமிச்சிருவாங்க. முதல்ல 36 தத்துவம், அப்புறம் கண்மமலம், அப்புறம் ஆணவமலம், அப்புறம் உயிர்களை பற்றின விஷயம், அப்புறம் சுவாமி பற்றின விஷயம், அப்புறம் திருவைந்தெழுத்து, அப்புறம் நாதன் நடம், அப்புறம் பயன், அப்படி அது அடைந்து வர தன்மை. இதெல்லாம் அந்த ஆர்டர் தான் நமக்கு சிவஞான போதத்துலேயும் ஃபாலோ ஆகுது, அதுதான் சித்தியார்லேயும் ஃபாலோ ஆகுது, அதுதான் சிவபிரகாசத்துலையும் இருக்குது. அதனால் நிறைவில் எங்கே வந்திருக்கோம்ப்பா, திருவைந்தெழுத்தினுடைய விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். திருவருட்பயனில் 5 எழுத்து அருள்நிலை என்ற ஒரு அதிகாரமே இருக்கிறது இல்லையா. திருவருட்பயன் அப்படின்னு தான் எடுத்தவங்களுக்கு சரி, 5 எழுத்து அருள்நிலை என்ற ஒரு பகுதி பார்த்துருக்குறோம். அதை நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி உண்மை விளக்கத்துலேயும் திருவைந்தெழுத்து பற்றின விஷயங்கள் இருக்குது. திருவைந்தெழுத்துனா என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப எளிது உங்களுக்கு. திருவைந்தெழுத்துனா சீக சீவ ய நாம, இந்த 5 எழுத்து என்ன உங்களுக்கு தெரியாதா? அது என்ன ஆர்டரில் இருக்குது, அதை முன்னாடி வச்சு எதை ஓதணும், பின்னாடி வச்சு எதை ஓதணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தானே. அதுதான் நம்ம சிவபிரகாசம் என்கிற விஷயத்தில் பார்க்க இருக்கிறோம். அதனால் 90வது பாடல் இப்போ பார்க்க இருக்கிறோம். பந்தமானவை என்று தொடங்குற பாட்டு இல்லையா. பந்தமானவை அறுத்து பௌதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒழியாது, இங்கு தன்மை போல் வினையும் சாரும் அந்தம் ஆதிகள் இலாத அஞ்செழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவே என்று சொல்லுகிறார். பந்தமானவை அறுத்து பௌதிகம் உழலும் எல்லை. பௌதிகம்னா இந்த உலக வாழ்க்கை, உலகத்தை குறிக்கிறது பௌதிகம். பூத பௌதிக வர்த்தமான என்று சொல்லுகின்றோம். பூதனா இறந்த காலம், வர்த்தமானனா எதிர்காலம், பௌதிகனா நிகழ்காலம்னு அர்த்தம். பௌதிக உழலும்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்பதாக அர்த்தம். பந்தமானவை அறுத்து, ஜீவன் முக்தருக்கும் சரி நமக்குமே சரி என்ன டார்கெட், சிவபெருமானுடைய திருவடி அடைவது என்பது தான் நமக்கான மிஷன். என்ன சிவபெருமானுடைய திருவடி அடைவது, சிவதரிசனம் ஒரு நாள் நமக்கு வாய்க்க வேண்டும் என்பதற்காக தானே வந்திருக்கிறோம். இப்போ எல்லாமே எதற்காக படிக்கிறோம்? எல்லாமே பெருமானுடைய திருவடி அடையணும், ஒரு நாள் சுவாமி பிரத்யட்சமாகணுங்கிறதுக்காக தான். சிவபூஜையிலே அதுதான் சுவாமிகிட்ட பிரார்த்தனையாக இருக்கணும். சுவாமி உங்களுடைய கருணையினால என் மீது கருணை கொண்டு ஒரு நாள் தேவரீர் நமக்கு பிரத்யட்சமாக வேண்டும் என்று தான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமாம், அதை பிரார்த்தனை பண்ணிக்கலாமா என்னன்னு தெரியல, எதை வேண்டிக் கொள்வோம் சாமிகிட்ட. அவர் பிரத்யட்சமானாலே எல்லாமே போயிடுங்கிறது நம்ம ஒத்துக்கவே இல்லை இன்னும். அதனால் அவர் பிரத்யட்சமாக வர வேண்டும் என்று அந்த அந்த ஆசையும் நமக்கு இல்லை தானே. இப்போ சொல்லும் பொழுது ஆமாம் சாமி ஒரு நாள் வந்தால் நமக்கு நல்லா இருக்குமே என்று அவ்வளோதான். நீங்கள் காட்சி கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் என்னது உலகத்தில் நிம்மதி அவைகேன்னு சாமிகிட்ட வேண்டுகிறோமே தவிர்த்து, ஆனால் சாமி நமக்கு பிரத்யட்சம் ஆகணும்னு ஒரு ஆள் கூட பிரார்த்தனை பண்ணவில்லை நம்ம. ஆனால் நம்முடைய பிரார்த்தனை என்னவாக இருக்க வேண்டும்? பெருமான் நமக்கு நேரடியாக பிரத்யட்சமாகி ஒரு முறை கருணை செய்ய வேண்டும்.
நாயன்மாருக்கு எப்படி ரிஷபாரூடரா சுவாமி வந்து கொடுத்தாரோ, காட்சி கொடுத்தாரோ, அதுபோல் நமக்கும் வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் சுவாமி எடுத்து. அதனால் பௌதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒழியாது, இந்த கர்ம விஷயங்கள் எல்லாம் வந்து மிங்கிலாகாமல் இருக்காது. எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அது நம்மளை சந்தித்து தான் ஆகும். அதான் சந்தியாது ஒழியாதுன்னு. ஏன் இந்த பிரார்த்த தேகம் கூட இருக்கே, பிரார்த்த தேகம் இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்வோம், ஆகாமியத்தை உண்டு பண்ணி கொண்டு தான் இருப்போம். ஆகாமியத்தை உண்டு பண்ணாமல் இருப்பதற்கான வழி என்ன? திருவேந்தெழுத்து இல்லையா? ஞான அழலால் சுடலாமேன்னு கீழே நம்ம படித்தோம், அன்னைக்கு ஏதோ ஒரு சாஸ்திரத்தில் படித்தோம்னு நினைக்கிறேன். சந்தியாது ஒழியாது இங்கு தன்மை போல் வினையும் சாரும். அதனால வினை சாரும், ஆகாமிய உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும். ஆகாமிய உற்பத்தி ஆகாமல் இருப்பதற்கு என்ன சார் சொல்யூஷன்? அந்தமாதிகள் இல்லாத அஞ்செழுத்துன்னார். அந்தம் ஆதினா தொடக்கமும் முடிவும் இல்லாத திருவேந்தெழுத்து. திருவேந்தெழுத்து என்பது சிவபெருமானுடைய வடிவம்தான். சிவபெருமானுடைய நடனமாகவும் சிவபெருமானுடைய வடிவமாகவும் சிவபெருமானுடைய தொழிலாகவும் இருப்பது திருவேந்தெழுத்தினுடைய தாத்பரியம். அதனால் அந்தமாதிகள் இல்லாத அஞ்செழுத்துனார். இது எல்லாவற்றுக்கும் ராஜா, மந்திரங்களுக்கெல்லாம் ராஜா யார்? திருவேந்தெழுத்து தான். அதனால தான் ஆதி மந்திரம் ஐந்தெழுத்து ஓதும் மாதிரத்தினும் மேலே மந்திர விதி வருமே என்று சேக்கரார் சுவாமிகள் கேட்கிறார்கள். சமணர்கள் எல்லாம் சேர்ந்து ஞானசம்பந்த பெருமானுடைய மடத்திற்கு தீ வைக்க முயல்கிறார்கள். அரசனிடத்தை உத்தரப்பட்டு விட்டாங்க. அவன் சீர்காழியிலேருந்து அந்தன சிறுவன் எங்களை வாதிலே வெல்லுவதற்காக வந்திருக்கிறான்னு அவங்களே சொல்கிறாங்க. எங்களை வாதிலே வெல்லுவதற்காக வந்திருக்கிறாருன்னு அவனே சொல்கிறான். அப்போ என்ன செய்யலாம் என்னும் பொழுது, நீங்களே சொல்லுங்கன்னார் ராஜா. மந்திரத்தினாலே நாங்கள் தீயை மூட்டுகின்றோம், அதை கண்டுவிட்டு அந்த சின்ன பிள்ளைய போயிடுவான், பயந்துட்டு ஓடிடுவான்னு சொன்னார்கள். சரின்னு ராஜா உத்தரவு கொடுத்தார். உடனே இவர்கள் சென்று மந்திரத்தை ஏவுகிறார்கள். அவர்களுடைய தெய்வம் ஜுவாலாமாலினின்னு பேர், அந்த யக்ஷி, அது மூலமாக மந்திரத்தை ஏவுகிறார்கள். ஆனால் மந்திரம் பற்றவில்லை. தீக்குரிய அக்னிக்குரிய மந்திரம் சென்று ஞானசம்பந்தருடைய மடத்தில் பற்றவில்லை. காரணம் என்ன என்னும் பொழுது ஆதி மந்திர சேக்கரார் சாமி சொல்கிறார்கள், திருவேந்தெழுத்து ஓதுற இடத்துக்கு இல்லை, திருவேந்தெழுத்து ஓதப்படக்கூடிய திசைக்கு கூட மேலே மந்திர விதிகள் வராது என்று சொல்கிறார். இப்போ திருவேந்தெழுத்து ஓதுகின்றோம் என்றால் நம்ம அந்த செய்வினை, புள்ளி, சூனியம், வைப்பு, எடுப்பு இதற்கெல்லாம் அச்சப்படவே தேவையில்லை. அதெல்லாம் நம்ம திருவேந்தெழுத்து ஓதக்கூடிய இடத்துல அது செயல்படாது என்று காட்டுகிறார்கள். ஆதிமந்திரம்னார். அதை ஆதிமந்திரம் ஐந்தெழுத்து ஓதும் மாதிரம்னா திசை, மாதிரத்தினும் மேலே மந்திர விதி வருமே ஏன்னா வராது, வருமானு நம்மளை பார்த்து கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய மடத்தில் எப்படி பற்றும், அந்த மந்திர விதி பற்றாது. அதனால தான் அவன் போய் நேரடியாகவே சென்று வைக்கிறான்னு பார்க்குறோம். அதனால் அது அந்த மாதிரி பெருமானுடைய வடிவமாகவே இருக்கிறது. அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமேன்னு பாடுகிறார் இல்லையா? வஞ்சகம் வந்த கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமே என்று ஐந்தெழுத்து கூற்றை உதைத்தது யாரு? சிவபெருமான். ஆனால் சாமி என்ன சொல்றார்? அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமேன்னு உதைத்ததே ஐந்தெழுத்து தான் சொல்றாரு. அதனால திருவேந்தெழுத்து என்பதே பெருமானுடைய வடிவம் தான். திருவேந்தெழுத்தை சொல்ல உங்களுக்கு உரு ஏற ஏற திரு ஏறும் என்று சொல்கிறார்கள். எல்லைக்கு போனால் அந்த காட்சிக்கு முன்னாடி கொடிவாரத்துக்கு முன்னாடி அதான் என்னதுங்க, கூட்டுறவனை உதைக்கிற மாதிரி தான். அப்படியா? சரி, அதனால அப்படியா பார்ப்போம். அப்படி அந்த திருவேந்தெழுத்து ஓதக்கூடிய திசையில் கூட வேலை மந்திர விதிகள் செயல்படாது என்று காட்டுகிறார். அது உரு ஏற ஏற திரு ஏறும்னு சொன்னேன். நாம் திருவேந்தெழுத்து மயமாகவே ஆகிவிடுவோம். நம்மகிட்ட மலச்சார்பெல்லாம் விலகிவிடும், அமைதி உடையவராக ஆகுவோம். திருவேந்தெழுத்தை ஜபிக்க வேண்டும். அதனால் நெக்கு உள்ளுருகுவார் அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார் என்று சொல்கிறார். நமக்கு திருவேந்தெழுத்து என்பது நம்முடைய வைப்பு நிதி போல, சேமநல வைப்பு நிதி என்று சொல்கிறார்கள். அது நாம் இன்றைக்கு ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கிறோம்னா செலவு போக மிச்சத்தை பேங்கில் போட்டு வைப்போம், ஃபிக்ஸட் டெபாசிட்னு வச்சோம்னா அது வட்டி நமக்கு ஏற பின்னாடி அது உதவி பண்ணும் என்று சொல்கிறார்கள். அதுபோல் நமக்கு எது சார் வைப்பு நிதின்னு கேட்டால் அப்பர்சாமி திருவேந்தெழுத்து தான்னார். வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சமொழிந்தேன் அணிதில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிடி பேர் நந்தி உந்தியின் மேல் அசைத்த கட்சின் அழகு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பதென்ன என்று அப்பர்சாமி சொல்கிறார். அதனால் இன்றைக்கே திருவேந்தெழுத்து சொல்லி பழகுங்கள், நாளைக்கு அது உதவி பண்ணும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் சமைத்து சம்பாரித்து வச்ச ஃபண்டு பணம் நமக்கு நாளைக்கு உதவி பண்ணுமான்னு தெரியாது. ஏன்னா ஈஆர் தேட்டை தீயார் கொள்வர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சம்பாதிக்க அடுத்தவர் கொடுத்து தான் உதவி பண்ண வேண்டும்.
அதை சேர்த்து வச்சோம்னா அது வேற யாரும் பயன்படுத்திட்டு போயிடுவான். அதாவது ஈஆர் தேட்டை டிஆர் கொள்வர்னார் அவையார். அதனால் அப்படி அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய சுலபமாக இருக்கும். ஆனால் திருவேந்தரத்தை நீங்கள் எவ்வளவு கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார். அதனால் திருவேந்தரத்தை நம்ம எப்பொழுதும் சொல்லி 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 உரு ஏற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நான் சட்ட உன்னை மறக்கினும் எம்மை குறிக்கொள்மினே என்று அப்பர் சாமி திருவிழிமொழியில் சொல்கிறாங்க. பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்ம நாக்கில் வைத்திருக்கக்கூடிய மந்திரம், ஆயுதம்னார் அப்பர் சாமி. நம்மளெல்லாம் பிளேட் பக்கிரியா ஆமாம், நாக்கில் ஆயுதத்தை வைத்திருக்கிறார் சொல்லுகிறார் அப்பர் சாமி. படைக்கலமாகவும் நாமத்து எழுத்தைந்தும் உன் நாவில் கொண்டேன், இடைக்கலம் அல்ல என் எழுவரப்பும் உமக்கு ஆட்செய்கின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணறி நின்று உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே என்று பாடுகிறார். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தைந்தும் என் நாவில் கொண்டேன். படையினா ஆயுதம்னு அர்த்தம். என்னை காப்பாற்றிக் கொள்வதற்குரிய ஆயுதத்தை நான் எங்கே வச்சிருக்கேன்? என்னுடைய நாக்கில் வச்சிருக்கேன். கையிலலாம் வச்சிடல, நாக்கில் வைத்திருக்கிறதுனா சொல்லுவது தான் ஆயுதம். திருவேந்தரத்தை சொல்லி தானே அப்பர் சாமி உயிரடைகிறார். குந்திருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராது அஞ்செழுத்து ஓதினாலும் மரணிக்கு கண்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார் நடிபுள்ளி அடிகளார் என கல்லினோடு எனை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நோக்கிட என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் சூழ் நீளக்கூடிய அரண் நல்ல நாம் நவிற்றி விந்தனே என்று சொல்றார். அகச்சான்றாவே சொல்றார். என்னை கொண்டு போய் கடலில் போட்டானுங்க, கல்லில் கட்டி கொண்டு போய் போட்டாங்க. இன்னும் திருநீலக்குடி என்ற ஒரு கஷேத்திரம் கும்பகோணம் திருநாயேஸ்வரத்துக்கு கொஞ்சம் கிழக்க வரணும். அந்த திருநீலக்குடிங்கிற கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்தில் சாமி சொல்கிறாங்க, அப்பர் சாமி சொல்கிறாங்க, கல்லினோடு எனை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நோக்கிட என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் சூழ் நீளக்குடி அரண் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன் என்று சொல்லுறாங்க. அப்படி பதிவு பண்ணுறாங்க அப்பர் சாமி. திருவேந்தெழுத்தினாலே இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம். அந்த திருவேந்தெழுத்தினாலே உண்ட விஷத்தை மாற்றி இருக்கிறார் அப்பர் சுவாமி. அந்த திருவேந்தெழுத்து நமக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கிறது. நம்ம அதை விட்டுவிட்டு வேற எதையோ நம்ம போய் பற்றி கொள்ளலாமா? உலகத்தில் வேற எதையோ சொல்லலாமா? அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்கலாமான்னா அதெல்லாம் உதவி பண்ணாதுன்னர். தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த போதிலும் அதெல்லாம் நமக்கு திருவேந்தெழுத்து எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். அதனால ஆதிகளில் வல்லான் ஒருவன் கைமுயன்று எறியினும் மாட்டா ஒருவன் வாளா எறியினும் நிலத்தில் விழா கல்லே போல நலத்தில் விழார் நாமம் நவின்றார்னு பட்டணத்துக்குள்ள போடுறார். கையிலேருந்து கல்லை தூக்கி ஒருத்தனால வேகமாக விட்டெறிஞ்சாலும் கல்லு கீழே தான் வந்தாகும். அவர் என்ன சொல்றது, ஒரு கம்மியான த்ரோவிங் எபிலிட்டி இருக்கவங்க விட்டா கூட அது என்ன ஆகும், கீழே வந்து தான் ஆகும். அதான் நல்லா வல்லான் ஒருவன் கைமுயன்று எறியினும் மாட்டா ஒருவன் வாளா எறியினும் நிலத்தில் விழா கல்லே போல நலத்தில் வழார் என் நாமம் நவின்றார். அதனால் அபுத்தி பூர்வமாக நீங்கள் திருவேந்தருக்கு சொன்னால் கூட சாமி நமக்கு அருள் பண்ணுவார். சி அப்படின்னு சொன்னாலே அவர் கணக்கு எழுதிக்கிறாராம், நம்ம பேரை தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சி சினமே தவிராய் மனமே உனக்கண்ணவாய் என்று நம்முடைய திருவேந்தருக்கு சொல்லி பார்க்க வைத்து மகிழ்கிறார் குருஞான சம்பந்த வரமாச்சாரியார். சீச்சி இவையும் சிலவோ ஏசி விளையாடும் இடம் ஏதோ அவனு மணிவாச பெருமான் அதை காட்டுகிறார். சி என்றாலே திருவேந்தருக்கு சொன்னதுக்கான சமம் தான். அதுக்கு நாயோட்டு மந்திரம்னே பேர். சி நாயை போ அப்படிங்கிறோம் இல்லையா, நாயை எப்படி விரட்டுவோம், சி போங்கிறோம். அப்போ நீங்கள் நாயை விரட்டும் போது சீன்னு சொன்னால் கூட சாமி கணக்கில் எடுத்துப்பாரான். நம்ம பேரை ஒரு முறை சொல்லியிருக்கான் சார், அப்போ திருவேந்தருக்கு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேனே, இப்போ எனக்கு ஏன் இல்லை கல்பமே குறையில, அப்போ அவளை செஞ்சு வச்சிருக்கோன்னு அர்த்தம். அப்போ இல்லையா, அதுலலாம் நமக்கு பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கு நம்ம கிட்ட அர்த்தம். அதனால சி அது அபத்திபூர்வமாக தெரிந்து நம்ம சிவாயனமானு தெரிஞ்சு சொல்லலாம், சிவாயன சொல்லலாம். அதனால அந்தம் ஆதிகள் இல்லாத அஞ்செழுத்து என்று சொல்லுகிறார். அஞ்செழுத்து அழியும் எழுத்தும் ஆகிவிடுமோன்னு உண்மைவிளக்கத்தில் கேள்வி கேட்டிருந்தார். நான் இருக்க அந்த பாட்டு இருக்காது. உண்மைவிளக்கத்தில் ஒரு பாடல்ல ஐந்தெழுத்து அழியும் எழுத்தா ஆகிவிடுமோ, ஏன்னா எழுத்துக்கள் எல்லாம் எதிலிருந்து உண்டாகிறது? எழுத்துக்கள்னா என்னது? காலையிலேருந்து கேள்வி கேட்டேன். சொற்பிரபஞ்சம் வேற என்ன சொல்லுங்க. எழுத்துனா என்னது? அத்துவாக்கள். வெரி குட். அத்துவா வண்ணாத்துவாங்கிறதான் எழுத்து. அப்போ திருவைந்து எழுத்து எழுத்து என்று சொல்லுகிறீர்களே, இது அத்துவாக்கள்ல ஒன்று தானே ஆகும். அப்போ இது அழியும் எழுத்து ஆகிவிடுமா என்று உண்மைவிளக்கத்தில் கேள்வி கேட்கிறார். அதுக்கு உண்மைவிளக்க ஆசிரியர் சொல்லுகின்றார், இதனால குறிக்கப்படக்கூடிய பொருள் அழியாது, ஆனால் எழுத்து அழியலாம்ங்கிறார். சி என்கின்ற எழுத்து நம்ம வாக்குலேருந்து தான் உண்டாகுது. அதனால இந்த நாம் அழியும் பொழுது இந்த வாக்கு அழிந்து போகும். அப்போ சீங்கிற எழுத்து இல்லாமல் போகலாம். ஆனால் சீங்கிற எழுத்து குறிக்கிதே ஒரு பொருளை, அது அழியுமா? அது அழியாது. அது நிலையான பொருள் இல்லையா?
அதனால் இந்த எழுத்துக்களால் குறிக்கப்படக்கூடிய பொருள் அழியாது, எழுத்துக்கள் வேணாலும் அழியலாம் என்ற அற்புதமான விளக்கத்தை நமக்கு உண்மை விளக்கத்தில் கொடுத்திருப்பார்கள். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடா முன்னம் சிந்தை பராமரியா தென்திரு ஆரூர் புக்கு எந்தை பிரானாரை என்று கொள் எழுதுவது என்று சுந்தரமூர்த்தி சாமி கேட்கிறார். 5 பதங்கள், 5 எழுத்துங்கிறது என்னது? ஒன்று 5 பதங்கள், ஒரு சொல்லு ஒன்றுத்துக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு தமிழில் இருக்குது. மை அப்படின்னா பொட்டை குறிக்குது, வை அப்படின்னா கீழே வைங்கிறத குறிக்கிறது, தை அப்படின்னா மாதத்தை குறிக்கிறது, துணியை தைக்கிறதும் குறிக்கிறது. இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு குறிக்கும். ஈ அப்படின்னா ஹவுஸ் லையும் குறிக்கும், கொடு அப்படிங்கிறதையும் குறிக்கும். இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி. அதுபோல் சி வ ய ந ம என்ற 5 எழுத்துக்களுமே ஒரு எழுத்து ஒரு மொழி தான். ஒன்றுக்கும் பொருள் இருக்குது. அதனால தான் சுந்தரமூர்த்தி சாமி அந்தியும் நண்பகலும் 5 பதம் 5 பதம்னு சொல்லுகிறார். அதை எழுத்துன்னு சொல்லலாம். விளக்கப்படுறதுல பதம்ங்கிறது அத்வா தான். பதாத்வான் இருக்கு இல்லையா? மந்திராத்வா, வண்ணாத்வா, பதாத்வா, அப்புறம் கலாத்வா, தத்துவாத்வா, வேற என்ன பூனாத்வா என்று சொல்லக்கூடிய 6 அத்வாக்கள் இருப்பதாக சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரியில் இல்லாத 5 எழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவே. அதென்ன வந்தவாறு உரை செய்தன என்ன? குருநாதர் சொல்ல நமக்கு வந்தவாறுன்னு அர்த்தம். நாம இஷ்டத்துக்கு நாமளே சிவாய நமன்னு சொல்லி கொடுப்பது அல்ல. ஒரு உபதேசமாக வாங்க வேண்டும் இல்லையா? குருநாதர் கொடுத்தாதான் அதுக்கு மகிமை இருக்கு. குருநாதர் கொடுத்தாதான் உரிமையோடு ஜபிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதுதான் சொத்து. அதை வாங்கி பெற்று விதி என்னும் 5 எழுத்தே அப்படிங்கிறது அடுத்தது வருது இல்லையா? விதி எழுத்து இதில் வரும், உண்மை விளக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். உண்மை விளக்கத்தில் விதி என்னும் 5 எழுத்து இதில் இருக்கேன் போட்டிருக்காங்களா? இல்லை, எழுத்தில் விதி என்னும் 5 எழுத்துன்னு பாட்டு வரும். அது உண்மைவிளக்கம்னு நினைக்கிறேன். உண்மைவிளக்கத்தில் விதி என்னும் 5 எதனா விதினா விதிமுறைப்படி ஓத வேண்டும். திருவேந்தெழுத்து ஓதுருக்குன்னு முறை இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவேந்தெழுத்தில் பீஜாட்சரம் இருக்கும், அதில் ஓங்காரம் பிரணவம் இருக்கும். பிரணவத்தையும் பீஜாட்சரத்தையும் சிதைக்காமல், திருவேந்தெழுத்துக்களுடைய சப்தங்களை சிதைக்காமல் முழுமையாக நிறுத்தி பொறுமையாக ஜபிக்க வேண்டும். அப்படின்னு துடித்து கொண்டிருக்கக்கூடாது. அது பலன் கொடுக்காது. சிதைக்கக்கூடாது எழுத்துக்களை சிதைத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல பலன்கள் மாறி போய்விடும் என்று பார்க்கணும். அப்படி தான் இந்த சாக்த மரபுலலாம் பார்த்தீங்கன்னா நவாக்ஷரி, சோடசி இப்படிலாம் மந்திரங்கள் வரும். நவாக்ஷரினா 9 எழுத்து இருக்கக்கூடிய மந்திரம்னு அர்த்தம். சோடசி ஆனால் 16 எழுத்து இருக்கக்கூடிய மந்திரங்கள். இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னா திருவேந்த எழுத்து தான் இருக்கும். திருவேந்த எழுத்தை சிதைத்து அதுக்குள்ளே பீஜாட்சரங்களை சேர்த்து அந்த மந்திரங்களை உண்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ எழுத்துக்களை சிதைக்கும் பொழுது அதற்குரிய மாற்றம், பலன்கள், தேவதைகள் அதுக்கேற்ப வசப்படும். இப்போ ஒவ்வொரு தேவதைக்குமே ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல தான் அது உங்களுக்கு வசமாகும். அதே போல் சிவபெருமானுக்குரிய மந்திரமாக திருவேந்த எழுத்து இருக்குது. அதை நீங்கள் சொல்ல அவரு உங்களுக்கு வசப்படுவார் என்று அப்பர் சாமி சொல்லுவார். பவன் எனும் நாமம் படித்து பன்னால் அழைப்பொழியா நாம் இது எப்போதும் பவன் என்று கூப்பிட்டுக்கொண்டே இருக்கணுமா சுவாமியை. உடனே சாமி என்ன பண்ணுவாராம், இவன் நம்மளை சும்மா ஓயாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், ஒரு நாள் போய்டுவோன்னு நேரம் வந்துடுவாரான். நமக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்லையா? இவன் நம்மை பன்னால் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்படுமே. இன்னும் அப்பர் சாமி அதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வருவார், கூப்பிடலாம் வரமாட்டார் இல்லையா? பவன் என்னும் நாமம் பிடித்துனர். பவன் என்பது சாமிக்குரிய நாமங்கள் ஒன்று. பவன், பவாய தேவாய நமக, சர்வாய தேவாய நமக, பீமாய தேவாய நமகன்னு அஷ்டாத்திரம் பாடுறோம் சொல்கிறாங்க இல்லையா? அதில் எல்லாமே சுவாமிக்குரிய மந்திரங்கள். அதில் பவன் என்கின்ற மந்திரம் பெருமானை சொல்லி அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் அர்ச்சனையில் பவாய தேவாய நம அப்படின்னு அதை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் சாமி எப்பொழுதும். இது எப்பொழுதும் திருவேந்தெழுத்தினால கூப்பிட்டிங்கன்னா இவன் நம்மளை எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சாமி ஒரு நாள் வந்துடுவாரான் நேராம. இவன் நம்மை பன்னால் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்படும். ஒரு நாள் நேராக வந்துடுவார் சாமி. அதனால் நாம் தயாராக இருந்துக்கணும், கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்றைக்கு வருவாருன்னு தெரியாது. சரிதானே சார்? வந்திருக்காருங்கிறது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா திருநீர் உத்ராட்சம் தான் அதுக்கு அடையாளம் இல்லையா? சாமி நம்மக்கிட்ட வராருன்னா எப்படி வந்திருப்பாருன்னா கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும், அதில் திருநீர் உத்ராட்சம் இருந்திருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே எதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்போ நமக்கு திருநீர் உத்ராட்சத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. அது 2 தான் சாமி வந்திருக்காருங்கிறதுக்கு அடையாளம். அதை நீங்கள் உதாசீனப்படுத்தினா சாமி மிஸ் பண்ணிவிடுவீங்க. எது சாமின்னு யார் சாமின்னு எப்படி தெரியும் நமக்கு? போதில் வந்திருக்கிறது அப்பர் சாமியே ஏமாத்துறாரு பல இடங்களில். அப்பர் சாமிக்கே தெரியாமல் போயிடுது, சுந்தரமூர்த்தி சாமிக்கே தெரியாமல் போயிடுது. சுந்தரமூர்த்தி சாமி கூடலை ஆற்றூருங்கிற பகுதிக்கிட்ட முதுகுன்றத்துக்கிட்ட போயிட்டுருக்காரு. முதுகுன்றத்துக்கு இந்த வழியாக போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே ஒரு வேதியர் குளத்தில் சாமி அம்பாள் நின்று கொண்டிருக்காரு.
இது கூடலை ஆற்றூர் போகும் வழி அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போயிட்டு இருக்கார் அந்த வேதியர். முதுகுன்றத்துக்கு கேட்குறேன், இவர் என்ன கூடலை ஆற்றூருக்கு போறாருன்னு பார்த்தா அவர் ஆளை காணும். அப்பதான் தெரிகிறது, ஓ அடிகள் வழி போந்த அதிசயம் அறியேனே, பெருமான் இந்த வழியா போயிருக்கார், இந்த அதிசயம் எனக்கு அறியவில்லையேன்னு சுந்தரமூர்த்தி சாமிக்கே அப்படி மறைப்பு நிகழுது. அம்மானே அறியாத சாதியார் உளரே அப்படின்னு பாடுறாரு வந்து. எம்மான் அம்மான் தான் அடிகொண்டு என் முடிமேல் வைத்திடும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன் அப்படின்னு சொல்லி அவர் திருவடி என்னைக்கு வந்து சூட்டுவார் என்று நான் வழிபட்டு கொண்டிருக்கிறேன், அவர் வந்து சூட்டின அன்னைக்கு எனக்கு தெரியாமல் போயிட்டுதே அப்படின்னு வருத்தப்படுறாரு சுந்தரமூர்த்தி சாமி பார்க்குறோம். குருகாவர் வெள்ளடியில் வந்து சாப்பாடு போடுறாரு, கண்டுபிடிக்கல. கச்சூர் ஆள கோயிலில் வந்து சாப்பாடு போடுறாரு, கண்டுபிடிக்கல. எல்லா இடத்துலையும் என்ன வந்தது? திருவேடம் வந்துச்சு. அப்போ நமக்கு அடையாளம் சாமி வராருங்கிறதுக்கு அடையாளம் என்ன? திருவேடம் தான். அந்த திருவேடம் இருக்குன்னா அதை உதாசீனப்படுத்தக்கூடாது, சாமியாக கூட இருக்கலாம் வந்திருக்கிறது. இப்போ நான் சார் தானே வரார் அப்படின்னு கூட நினைக்கக்கூடாது. ஒரு நேரத்தில் நீங்கள் தானே வரீங்கன்னு நான் நினைக்கக்கூடாது. யாரோ ஒருத்தவங்கன்னா இங்கே எது தான் பிரதானம்? ஒரு நேரத்தில் திடீர்னு வந்து நமக்கே பார்க்கலாமே, இது திடீர்னு சாமி மாதிரி வந்தீங்க அப்படிங்கிறோம்ல, சாமி தான் வந்திருக்கார். இந்த சட்டை தாங்கி தான் வருவார் நமக்கு சாமி. நேரடியாக பிரத்யட்சம் ஆக மாட்டார் சாமி. நமக்கு மனித கோலத்தில் தான் வருவார். அதில் குருநாதர் பிரதானம். மனித கோலத்தையும் சாமி நமக்கு வருவார். அதனால தான் திருவேடத்தை என்றைக்கும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. வந்தாங்கன்னா வழிபாடு செய்யணும், மதிக்கணும், எழுந்திருத்து நிற்கணும், நம்ம உட்காந்துக்கூடிய ஆசனத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு உபசரணை செய்ய வேண்டும், மரியாதையாக மனதுக்குள்ளே நடக்கணும், உள்ளுக்குள்ளே திட்டி கொண்டு வெளியில் கொண்டு நடிக்கக்கூடாது. அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சாமி வராருங்கிறது அடையாளம் அது. அதனால் என்றைக்கு வராருன்னு அவங்க தெரியாது. இவன் என்னை நம்மை பண்ணால் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்ப்படும்னார். அதனால் தயாராக இருக்க ஒரு நாள். அதில் வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவேன்னு குருநாதர் எப்படி கொடுத்தாரோ அப்படி அதை நாம் உரைக்க வேண்டும், உச்சரிக்க வேண்டும். குருமுகமாக வாங்கிட்டு தான் திருவேந்தெழுத்து நாம் உச்சரிக்க வேண்டும். அதுக்கு அடையாளம் மணிவாசக பெருமானுடைய சரித்திரம் தான். மணிவாசக பெருமான் மற்ற நாயன்மார்களுக்கெல்லாம் தீட்சை நேரடியாக ஆனதெல்லாம் நமக்கு பொதுவாக தெரியவில்லை. ஆனால் மணிவாசகருடைய சரித்திரத்தில் தீட்சை ஆனது, குருநாதர் வந்தது, திருவேந்தெழுத்து கொடுத்தது எல்லாமே நமக்கு தெரிகிறது. போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் என்று பாடுகிறார். சிவாய நமயன பெற்றேன் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? சிவாய நமயன பெற்றேன், குருநாதர் கொடுக்க ஒரு பெற்றேன்னு சொல்லுகிறார். அதனால நம்ம நாயன்மாரெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு நம்ம ஒன்றும் தீட்சைலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை சார். எங்கள் நாயன்மார் தான் குருநாதர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு புருடா விட்டுட்டு தெரியக்கூடாது இல்லையா? அவங்கள போல வாழ்ந்து கொண்டு அவர்களைப் போல குருநாதரை அடைந்து, நீங்கள் எந்த குருநாதரை அடைகிறீர்களோ, எந்த மடத்தை அடைகிறீங்கிறது உங்களுடைய சாய்ஸ், அவங்களுடைய சாய்ஸ். ஆனால் நிச்சயமாக கைலாய பரம்பரையில் வந்த அல்லது குருக்கள் ஆதிசைவ அந்த மரபில் வந்த குருநாதரை அடைந்து, ஆச்சாரிய அபிஷேகம் இருக்கக்கூடிய ஒரு குருநாதரை அடைந்து நம்ம உபதேசமாக திருவேந்தெழுத்து வாங்கி கொண்டு சமய தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த சரியாபாதத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நம்ம சமயத்தில் நிற்கக்கூடிய முறைமை. திருவேந்தெழுத்தை தினைக்கும் சாயந்தரம் காலையும் மாலையும் உச்சரிக்க வேண்டும், அந்தியும் நண்பகலும் சுந்தரமூர்த்தி சாமி. துஞ்சல் இல்லாத போதிலும் ஞானசம்பந்த பெருமானார். ஓவு நாள் உயர் பாடை மேல் காவு நாள்னார் சுந்தரமூர்த்தி சாமி இல்லையா? ஓவு நாள் உயர் பாடை மேலே போகும்போது கூட நமக்கு திருவேந்தெழுத்து தான் துணையாக வரும் என்று காட்டுகிறார். அதனால் அப்பர் சாமி துஞ்சீருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதேனார். இப்படியெல்லாம் நமக்கு திருவேந்தெழுத்தின் மகிமை காட்டப்பட்டிருக்கிறது. அது அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரே வாதியா பேதியாவேன்னு பாட்டு விளங்குதலே. அடுத்த பாட்டு போலாமா? இப்போ திருவேந்தெழுத்தினுடைய அடைவு சொல்லுகிறார். திருவேந்தெழுத்து எப்படி இருக்கு, அதனுடைய வடிவம் என்ன என்பதை இந்த பாடலில் 91வது பாடலில் காட்டுகிறார்கள். திருவழுத்து ஐந்தில் ஆன்மா திரோதம் ஆசு அருள் சிவம் சூழ் தர நடு நின்றது ஒன்றாம் தன்மையின் தொன்மையாகி வரும் மான மிகுதியாலே வாசியில் ஆசையின்றி கருவழி சுழலுமாறு காதலார்க்கு ஓதலாமே. இந்த பாடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து தான் அதில் இருக்குது. திருவேந்தெழுத்தினுடைய அடைவு என்ன என்று முதல்ல சொல்லிட்டு, அதில் மேன என்பது சீவ என்பது நடுப்புற யகரம் இருக்குது. தொடக்கும்போது சீவன்னு தொடங்குகிறது, நிறைவாகும் போது மேனு நிறைவாகிறது, நடுப்புற யகரம் இருக்கிறது. அதனால தான் திருவருட்பயனில் ஊன நடனம் ஒருபால் ஞான நடனம் ஒருபால்னு காட்டியிருப்பார். இந்த ஞான நடனம் என்பது சிகரமும் வகரமும், ஊன நடனம் என்பது நகரமும் மகரமும். இதில் சிகரம் என்பது சிவருமானை குறிக்கிறது, வகரம் என்பது அம்பாளை திருவருளை குறிக்கிறது, யகரம் என்பது உயிரை குறிக்கிறது. அதனால தான் உண்மை விளக்கத்தில் 8ம் 2ம் ஆன லிங்கத்தே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். உண்மை விளக்கத்தில் படிச்சிருக்கீங்களா? உண்மை விளக்கத்தில்
8 2 மாடல் லிங்கம் படிச்சிருக்கீங்களா அது இல்லையா? சரி, உண்மையிலக்க அதை எடுத்துங்க. நம்முடைய உண்மையிலக்கம் வகுப்புகள் உங்களுக்கு வகுப்பு நம்ம எடுக்கலையே. உண்மையிலக்கம் வகுப்பு நம்ம தான் எடுத்து நல்லா போட்டிருக்கோமே, அதை கேட்க வேண்டியது தானே. பின்னாடி இருக்கா? இந்த உண்மையிலக்கம் அதில் கூட பொன்னம்பரவாதியில் கூட இப்போ நிறைவு பண்ணிட்டேன் சென்ற வகுப்புல. அது கூட வேணா கேட்கலங்க. எட்டும் 2 மாடலிங்கத்தே நட்டம் புதல்வா. 31வது பாட்டு உண்மையிலக்கத்தில் 31வது பாடல் பாருங்க. அற்புதமான கருத்துடைய பாட்டு. திருவேந்தெழுத்தங்க தான் தொடங்குறார். அதுக்கு மேல உள்ள பாட்டை பாருங்க. 30வது பாடலை பாருங்க. நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் பின்னார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே காற்று என்று திருவதிகை மணவாசன் கடந்தால் தன்னுடைய குருநாதராகிய மெய்கண்ட தேவநாயனார் எடுத்து பேசுகிறார். எனக்கு நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து ஐந்தெழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல். திருவேந்தெழுத்தில் நீ ஆடுவதை எனக்கு சொல்லுனார். இப்போ அடுத்தது திருவேந்தெழுத்தில் ஆடுவதை பற்றி சொல்லுகிறாய். முதல்ல என்னுடைய ஆட்டம் எங்கு நிகழ்கிறது என்பதை நீ முதல்ல தெரிந்து கொள் என்று சாமி மெய்கண்ட தேவநாயனார் சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, லிங்கத்தில் தான் சாமிக்கு தரிசனம் முதல்ல கொடுக்குறாரு. லிங்கம் என்பது பல வகைப்பட்ட லிங்கம் இருக்குது. அதில் பிரதானமாக நாம் கும்பிடுவது ஆன்மலிங்கம். அதுதான் ஆன்மார்த்த பூஜை என்று வழிபாடு செய்கின்றோம். எட்டுரு விரவி எண்ணெய் ஆண்டவன் விட்டிலங்கலங்கள் ஈண்டு சோதி அப்படின்னு திருவசைப்பான். அதில் 8 உருவுங்கிறது பஞ்சபூதம், சூரிய சந்திர யமானன் என்று சொல்லுகின்றோம். பஞ்சபூதங்களில் சாமி வழிபாடு பண்ணலாம், சூரிய சந்திரனில் வழிபாடு சொல்லலாம், ஆன்மாவில் வழிபாடு அட்டமூர்த்தம் தான். அட்டமூர்த்தம் 8 விரவினார். அது இல்லாமல் மானுடலிங்கம், மாரிடலிங்கம், ராக்கதலிங்கம் இப்படிலாம் பல வகை லிங்கங்கள் இருக்குது. சாமி வழிபாடு மானுடர் ஸ்தாபித்த லிங்கம் இருக்குது, ஆரிடர் முனிவர்கள் ஸ்தாபித்த லிங்கம், கணங்கள் ஸ்தாபித்த லிங்கம், தேவர்கள் ஸ்தாபித்த லிங்கம், ராட்சசர்கள் ஸ்தாபித்த லிங்கம், இப்படிலாம் பல்வேறு விதமான லிங்கங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் பிரதானமான லிங்கம் என்னன்னா ஆன்மலிங்கம். அதை தான் 8 2 ஆன லிங்கம்னு இந்த பாட்டு. 8 2 உருவான லிங்கத்தை 31வது பாட்டு உண்மையிலக்கம். 8 2 உருவான லிங்கத்தை நட்டம் புதல்வா நவிலக்கேல் என்று சொல்கிறார். சிட்டன் சிவாயனம என்னும் திருவெழுத்து அஞ்சாலே அவாயமரன் என்று ஆடுவான். அப்போ நட்டம் எங்கு நிகழ்கிறது? பெருமானுடைய நட்டம் 8 2ங்கிறது நிகழ்கிறது. 8 + 2 அப்படிங்கிறது 10. 10 என்பதை குறிக்கக்கூடிய தமிழ் எண் யகரம். யகரம் 10ங்கிற அந்த எண்ணிக்கையை குறிப்பதற்குரிய தமிழ் எழுத்து ஒரு யகரம். சி வ ய ந ம என்று சொல்லக்கூடிய சிவ என்கின்ற 2 எழுத்துக்கும் நம என்கின்ற 2 எழுத்துக்கும் நடுப்புற இருக்கிறது என்னது? ய என்பது 8 2 ஆன லிங்கம்னார். அது ஆன்மாவை குறிக்கிறது. யகரம் என்பது ஆன்மாவை குறிக்கிறதுனால தான் என்ன சொல்றார்? 8 2 உருவான லிங்கம் என்று சாமி முதல்ல எங்க நடனம் ஆடுறாரு? நம்ம ஆன்மாவால் தான் நடனம் ஆடுறார். அதுதான் சொல்கிறார். மனத்தகத்தான் தலைமேலான் வாயார தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். அப்பதான் தலைமேலான் நம்ம மேலே தான் சுவாமி இருக்கிறார். பிரம்மரந்திர தலத்தில் இருக்கிறார். முளத்தலத்து முளைத்த முழுமுதலே என்ன பாடினார் குமரகுருபுர சுவாமிகள். அதனால அப்படி யகரம் என்பது என்னது? அதுவே லிங்கம் தான். அப்போ அந்த யகரத்தை என்னவா மாற்றணும்ப்போ? யகரத்தை சுவாமியோடு சேர்த்து பார்க்கணும். ஏன்னா இவருக்கு 2 பக்கமும் சார்பு இருக்கு இல்லையா? இவர் 2 பக்கமும் இருதிரத்துள்ளது ஆன்மான்னு படிச்சிருக்கிறோம். இவர் சதசத்து சிதசித்து என்ற பெயருடையவர். இந்த பக்கம் கூப்பிட்டா இந்த பக்கம் போவார், இந்த பக்கம் கூப்பிட்டா இந்த பக்கம் போவார். 2ம் கெட்டா அப்படிங்கிறது யார் தான் போவார்? நாம தான் இல்லையா? அதனால இப்போ அவருடைய சார்பு மலச்சார்பை நீக்கி சிவச்சார்புக்கு ஏற்படுத்த வேண்டும் இல்லையா? இது 5ஐயும் உணர்த்துவது தான் சிவா ய நம என்பது. அதுதான் சொல்லுகிறார். திருவெழுத்து 5இல் ஆன்மா இது யகரத்தை இதை அவர் பிரதானப்படுத்துறாரு பாருங்க. அப்படி முதல்ல யாரை சொல்றாரு? ஆன்மாவை சொல்றாரு. ஏன்னா யாருக்காக தான் எல்லாமே? இப்போ
நமக்காகத்தான். நாம இல்லைன்னா இப்போ சாமி இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் தானே சாமி அனுபவிக்கிறதுக்கு உயிர்னு ஒரு ஆள் இல்லைன்னா, பசுக்கள்னு ஒரு சமாச்சாரமே இல்லைன்னா, அவர் இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது? இப்போ பசு அதுக்கு பாசத்துக்கு ஒன்றுமே தெரியாது. சாமி இருக்கிறதுங்கிற அறிவே அது கிடையாது. தான் இருக்கிறங்கிற அறிவும் அது கிடையாது. நாம் இருந்தால் தான் சாமி இருக்கிறதுக்கே முதல்ல பெருமை. அவர் இருக்கிறவருடைய பெருமை, அவருடைய பெருமையை அனுபவிக்கிறதுக்கு நாம் இருக்கணும் முதல்ல இல்லையா? அவர் 2 நிறைய சக்கரை பொங்கலை கிண்டி வச்சாச்சு, ஆனால் சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லைன்னா இருந்து என்ன பிரயோஜனம்? போ அப்போ சாப்பிடக்கூடியவர்கள் இருந்தால் தான் ஆனந்த், சிவருமானுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் தான்? போ நாம தான். அதனால் பயன் பெறுபவர்கள் நாம தான். அதனால் பிரதானப்படுத்தி அகரத்தை முன்னெடுத்துக்கிறார். 5 ஆன்மா திரோதம். திரோதம் அப்படிங்கிறது நகரம். ஆசு, ஆசுன்னா குற்றம்னு அர்த்தம். ஆசு, அதனால தான் ஆசு இரியர், ஆசிரியர் என்று சொல்கிறார்கள். இருத்தல்னா விளக்குது. ஆசு இரியர் குற்றத்தை விளக்குபவர் என்பதனால என்ன குற்றத்தை விளக்குவார்? அவர் கொலை பண்ணிட்டு வந்துட்டு அந்த குற்றத்தை விளக்குவாரா? அறியாமை ஆகிய குற்றத்தை விளக்குறவர் ஆசு இரியர்னு அர்த்தம். அதனால ஆசு. அருள் என்பது வகரம், சிவம் சீஃபார் சிகரம். அதனால தான் அம்மே அப்பா என்று திருத்தோணை சிகரம் பார்த்து அழுதார்னார் சேக்கரார் தான். ஞானசம்பந்தர் அம்மே அப்பான்னு சீர்காழி குளக்கரையில் அழுதார். எதை பார்த்து சார் அழுதார்னா சிகரம் பார்த்து அழுதார் அப்படின்னார். சிகரம்ங்கிறது திருத்தோணி மலையோடைய சிகரமும் சரிதான். சீஃபார் சிகாரம் சிவபெருமான் அவரை நினைத்து அழுதார் அப்படின்னு சொல்லுகிறார். அதுதான் இரட்டர மொழிகளில் சொல்லுறாங்க. அதனால சிவம் சூழ் தர நின்றது ஒன்றாம். அப்போ இவர்களெல்லாம் திரோதனம் ஆசு, திரோதானம் மலம், சிவம் சக்தி, இப்படி 4மே சூழ் நின்றது யாரு? ஒன்று, அவர் தான் ஆன்மா. தன்மையின் தொன்மையாகி வரும் ம ந மிகுதியாலே வா சீயில் ஆசையின்றி கருவழி சுழலும். யாரெல்லாம் கருவழியில் சுழலுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எதில் எந்த மந்திரம்னா ம ந மிகுதி, நகரமும் மகரமும் முதல்ல இருக்கக்கூடிய முதலா ஓதுதல் என்று சொல்லக்கூடிய நம சிவாய என்கின்ற ஸ்தூல பஞ்சாட்சரம்னு அதுக்கு பேர். இந்த ஸ்தூல பஞ்சாட்சரம் எதை கொடுக்கும்னா இந்த உலக வாழ்க்கை இன்பத்தை கொடுக்கும். அவருக்கு பேர் புபுக்ஷுன்னு பேர். போகத்தில் விருப்பமுடையவர் அவர். நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டும். வீட்டில் சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இல்லையா? குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு வரணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா கல்யாணம் ஆகணும், எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விருப்பமெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எதை ஓதணுமா? நாம சிவாய என்கின்ற மந்திரத்தை ஓத வேண்டும். அது உலக வாழ்க்கையை கொடுக்கும். அப்போ முக்தியை கொடுக்குமா கொடுக்காதானா அதுக்கு வல்லமை உண்டு. ஆனால் எதுதான் அது முதல்ல நமக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம்? உலக வாழ்க்கையை நல்லா அமைதியாக இருப்பதற்குரிய ப்ரிஃபரன்ஸாக அது கொடுக்கும். நாம சிவாய அப்படிங்கிற மந்திரம். அதனால் அது கருவழி சுழலும்னார். அதனால் அது என்ன ஆகும்? உலக வாழ்க்கையை ஆரம்பித்தோம்னா அது போக விரும்பினாலே நம்ம என்ன அப்படியே இதுவே எனக்கு போதும்னு இருந்துருவோம். அதில் அது எதுவும் சொல்ல மாட்டான். எல்லாம் சொல்கிறான் சாப்பாடு தான் மனுஷன் போதும்னு சொல்கிறதுங்கிறான். எப்போ அந்த வேலைக்கு மட்டும்தான், அடுத்த வேலை திரும்பி கேட்பான். இதே மத்தியானம் ஒரு சாப்பாடு நல்லா செஞ்சுருக்காங்க வீட்டிலன்னா அப்போ போதும்டா சாமி நல்லா சாப்பிட்டேங்கிறோம். நைட்டு அது இருக்கா அப்படின்னு கேட்குறோம் திரும்ப இல்லையா? அந்த சாம்பார் இருக்கா, நைட்டுக்கு இருக்கா, தோசை தப்பு தோசை கேட்குறோம். அதனால நமக்கு எதுவும் தீராது. இப்போ எல்லாரும் செய்கிறது தானே அது. அதனால நம்ம இங்கே எதையுமே ஆசைப்படுவோமே தவிர்த்து அதை என்ன பண்ண முடியாது, அனுபவித்து தீர்த்து கொள்ள முடியாது. ரெண்டுமே சாப்பாடு விஷயமும் சரிதான், மற்ற விஷயங்களும் சரிதான். எதை ஒரு விஷயம் நம்ம கிடைச்சி போச்சுன்னா உடனே திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அது என்ன ஆகும், அதில் நாட்டம் உண்டாகும். அப்படி அந்த விருப்பம் இருக்க புதிய பிறவி உண்டாகி கொண்டு தான் இருக்கும். எப்போ விருப்பத்தை உண்டு பண்ணுகிறதோ அப்போ திரும்ப என்ன பண்ணிப்பார், பிறவியை சாமி கொடுத்து கொண்டு தான் இருப்பார். ஒன்றும் இல்லை சார், சாமி சம்பந்தமாக தான் விருப்பப்பட்டார் ஒருத்தர், கோச்சங்க சோழ நாயனார். சிலந்தியாக இருந்தார் அதுக்கு முன்னாடி. அவருக்கு என்ன ஆசைன்னா புந்தியினால் சிலந்தியும் தன் வாயினூலால் பொதுப்பந்தர் அது இழைத்துனார். அப்போ சாமி சாமியோடைய பானத்துக்கு மேலே ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்கு தன்னுடைய வாயினூலால், சருகெல்லாம் சாமி மேலே விழக்கூடாதுன்னு. உடனே யானை அதை டெமாலிஷ் பண்ணிட்டு போயிட்டு அது அபிஷேகம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். திரும்ப இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க அவருக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு. என்ன நம்ம சாமி கோயில் கட்டி வச்சுருக்கோம், அதை இடிச்சிட்டு இருக்கான் டெய்லிக்கும், உங்களுக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஓடிச்சுன்னு துதிக்க உள்ள பூந்து போச்சு. புதுகொள்ள போது மூளையவே குடையுது உள்ள யானைக்கு. அது தரையில் ஓங்கி அடிக்குது தரையை. இந்த அழுத்தத்தினால சிலந்தியும் போச்சு யானையும் போச்சு. சிலந்தி என்னவானது அப்படின்னா கோச்சங்க சோழ நாயனாராக அவதரித்தது. யானை முத்திக்கு போயிட்டு
வித்தகத்தால் வெள்ளானை வில்லா அன்பு செய்ததற்கு வீடு காட்டி என்று பாசூர் திருத்தாண்டகத்தில் அப்பர் சாமி சொல்றாங்க. திருப்பாசூர் தாண்டகத்தில் தொண்டை நாட்டு கஷேத்திரம். யானைக்கு மட்டும் வீடு கொடுத்தார் சாமி. ஏன் சார் சிலந்திக்கு பிறவி கொடுத்தார் அப்படின்னா, யானைக்கு சிலந்தியினுடைய அந்த கூட்டை கிளைக்கிற எந்த இன்டென்ஷனும் இல்லை. ஏன்னா அது ஏதோ டஸ்ட்ன்னு நினச்சிக்கிட்டு அது கிளச்சி விட்டுச்சு. அது ஒருத்தரோட பக்தி அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அது செஞ்சிருக்காரு இந்த வேலையை, இல்லையா? ஆனால் சிலந்தி அப்படி இல்லை. இவர் யானை பக்தி செய்கிறாரு நல்லாவே தெரியும். அந்த கூட்டை களைச்சிட்டானே, நாம் வீடு சாமி கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறோமே, இதை ஒருத்தன் தடையாக நிற்கிறானே அப்படின்னு விருப்பப்பட்டதோ இல்லையா, பிறவியை கொடுத்து கோயில் கட்டுன்ட்டார் திரும்ப. அதனால் சிவரும் பெருக்கார் சடைக்கடிந்த பெருமானுரையும் திருக்கோயில் ஒரு 70 அப்படின்னு அவர் 78 மாடக்கோயில் அமைத்தாருன்னு அவருக்கு பிறவி. அதனால பிறவி என்னமோ உயர்ந்த பிறவி தான். அதனால பிறவி தானே. யானை ஏறாத மாடக்கோயிலாக கட்டுறாரா? அதனால அப்படி பார்க்கிறோம். என் கோச்சங்கனானோ அப்படின்னா எடுத்து கொஞ்சம் நாங்கள் அவங்க அம்மா ஜோசியக்காரங்க சொல்லிட்டாங்க, இன்னும் 10 நேரம் கழிச்சு இந்த பிள்ளை பிறந்ததுன்னா பெரிய ராஜாவாக வருவான், நல்ல ராஜாவாக இருப்பான் அப்படின்னாங்க. டெலிவரி டைம் ஆகிட்டுது. உடனே என் கால் உரா ஆர்த்து எடுத்து தூக்கும்னு அப்படியே கட்டில் படுத்த மாதிரியே 2 காலையும் கட்டி, ஏன்னா வெளியில் குழந்தை கர்ப்பப்பை புஷ் பண்ணும் குழந்தைய வெளில அனுப்புறதுக்கு. அது புஷ் பண்ணும்பொழுது கான்ட்ராஸ்டாக இதை சம்திங் சொல்லுவாங்க. அதை அமுத்தி சுருங்கி வெளில அனுப்பும். அப்போ வெளியில் விழ வேண்டிய குழந்தையே வாயில் இறுக்கி மூடி காலை தூக்கி கட்டை தொங்க விட்டாங்க அந்த அம்மா. குழந்தையால வெளில வர முடியல கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த டைம் குறித்த காலம் வர வரைக்கும். குறித்த காலம் வந்தோடனே காலை அவுத்து விட்டோன்னே டெலிவரி ஆகிட்டுது. உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை அந்த அழுத்தத்தில் இருந்ததுனால கண்ணு சிவந்து பிறந்தது. குழந்தைய பார்த்து தூக்கி என் கோச் செங்கண்ணானோன்னு கொஞ்சம் நாங்களாம். அவ்வளோதான், அவங்க போயிட்டாங்க அம்மா. இவர் செங்கன் உடையவர்னால கோச் செங்கன் சோழர்னு பேர் அவர் நாயனாருக்கு. அவங்க அம்மா போயிட்டாங்க. கமலவதின்னு அந்த அம்மாவுக்கு பேர், கமலவதி இல்லையா? அதனால் அப்பேற்பட்ட தியாகம் செய்த அம்மாக்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால் அப்போ எதற்காகனா கருவழி சுழலும் பிறவியை கொடுக்கும். ஆசை எருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை எருமின்கள் வேறு. அதனால தான் பெருமான் மீது கூட நீ என்னவா இருக்கணும், வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லுகிறார். அடியாரோட இலக்கணம் என்னன்னு சேக்கராஜ சாமியை கேட்டால் சொல்கிறார். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு முத்தி வேணும்னு கூட சாமிகிட்ட கேட்க மாட்டாங்களாம். அந்த விருப்பம் கூட அவங்கள்ட்ட என்னது, என் கடன் பணி செய்து கிடப்பது, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது சாமிகிட்ட கூடங்கிறாங்க. நீங்கள் ஒன்ஸ் எதிர்பார்த்தீங்கனாலே அது கைண்ட் ஆஃப் வியாபாரம் தானே இல்லையா? நான் உனக்கு பக்தி பண்ணியிருக்கேன், எனக்கு உப்பு பறிச்சு போட்டிருக்கேன், எனக்கு அதை கொடுன்னா அது என்ன அர்த்தம் போகுது? அது வியாபாரம் தான். அது காமிய பக்தின்னு அதுக்கு பேர் இல்லையா? சாமிகிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கக்கூடாது. அதனால தான் விற்றுக்கொள் ஒற்றிவை அப்படின்னார். நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, என்னை விற்றுக்கோ. நம்ம ஒரு மாடு வச்சுருக்கோம், ஆடு வச்சுருக்கோம், நான் உன்னை விற்க போகிறேன், உன்னை விற்றுக்கிட்டுமா அப்படின்னு கேட்போமா? ஆட்டுக்கிட்டையும் மாட்டுக்கிட்டையும். ஒரு வண்டி வச்சுருக்கோம், ஒரு கார் வச்சுருக்கோம், உன்னை விற்றுலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிறது விற்று கேட்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய உடமை பொருள் அது. நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு உற வேண்டியதான். அதுபோல் நாமும் சாமிக்கு உடமை பொருளாக இருக்க வேண்டும். அவர் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள் ஒற்றிவையினர். அடமானம் கூட வச்சுக்கோ, என்ன வேணும்னா வித்துரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் உன்னோட உடைமை, எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படி சாமிகிட்ட சரணாகதி செய்யணுங்கிறாங்க. ஆனால் சாமிகிட்ட நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கக்கூடாது. எதை நம்ம எதிர்பார்த்தாலும் அதற்கேற்ப ஒரு பெரிய சாமி கொடுக்குறாரு. சார் முக்தி தானே சார் கேட்குறோம், அது கூட தப்பா சார் கேட்டுக்கலாம். முக்திக்கு போகிறதுக்கு இந்த பிரிவில் தகுதி இல்லாத போது அடுத்த பிரிவு அப்போ அப்படி தானே வரும் இல்லையா? முக்திக்கு போகிறதுக்கு இந்த பிரிவில் தகுதி இல்லைன்னு ஆகி போச்சுன்னு வச்சுப்போம். அப்போ அடுத்த பிரிவில் தகுதியோட ஒரு பிரிவை கொடுப்பார், கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அதுக்கு தானே கோச்சங்க தேவையான சரித்திரம் நமக்கு இருக்குப்போம் இல்லையா? அதனால் நாம் பெருமான்கிட்ட அதனால தான் வேண்டத்தக்கது அறிவோயினின்னு முடிச்சாருங்கிறாங்க. சார் அறிவோயினா அப்போ அவருக்கு எல்லாம் தெரியுமா சார்னா அது அர்த்தம் கிடையாது. வேண்டத்தக்கது எதுவும் அறிவே வடிவமான நீ அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுகிறார்கள். அதனால் அவரை வேண்ட வேணும் என்பது அந்த இடத்துல பக்தி. பணி 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 பணி. அதனால் துன்புறுவாரெல்லாம் தொண்டு செய்வாரேன்னு நம்ம அதிலே நிற்க வேண்டும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. சிலர் அடியவர்கள் எல்லாம் சில பேர் கூட சொல்கிறாங்க, சாமிக்கு நாங்கள் மாலையெல்லாம் கட்டி கொடுக்குறோம், அந்த மாலையை சில நேரத்துக்குள்ளே போடுறதில்லை, அதை உடனே எடுத்து யாரோ உபச்சாரம் வந்தால் போட்டுடுறாங்க, அதுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லுகிறார்கள். நம்ம வேலை என்ன? அவ்வளோதான். அது சாமி ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு அது எங்கே போனால் என்னங்கிறத நமக்கு பற்றி அந்த கவலைகள் இருக்கக்கூடாது எப்பொழுதும். பூமாலை புனைந்து ஏத்தேன்
கோமானின் திருப்பதி அறியா தொண்டுக்குரிய பாடல். அதனால சாமியினுடைய சாமி மேலே எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது காமிய பக்தின்னு அர்த்தம், அவ்வளோதான். சரிதானே? அது அசுரர்கள் செய்தது. அசுரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? காமிய பக்தி. அதனால தான் அப்பர் சாமி காமியம் செய்து பொழுது கழியாதேன்னார். எப்பொழுதும் சாமிகிட்ட ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காது, டீல் பேசிக்கிட்டே இருக்காது. அவனுக்கு அதை செஞ்சான் இல்லையா, எனக்கு அதை நீ செய், இன்னைக்கு உனக்கு 108 தடவை ஜெபம் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு அந்த மாலை கட்டி போடலான்னு இருக்கேன், எனக்கு இந்த மாலை கட்டி போடணும் சாமிக்கு. நம்ம பிள்ளைக்கு அதை போட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற ரசிப்போடு போட்டு பார்க்கணும் இல்லையா? இதை போட்டு கொடுத்தா அதை அவர் கொடுப்பாரேன்னு எண்ணி பார்க்கக்கூடாதுங்கிறாரு. நம்ம பிள்ளைக்கு என்னெல்லாம் போட்டு பார்த்து நம்ம அழகு பண்ணுக்கிறோமோ அதுபோல் அவருக்கு நாம் போட்டு பார்த்து அழகு பார்க்க வேண்டும். அதான் பக்தி. கண்ணப்ப நாயனார் 6வது நாள் அன்னைக்கு சிவகோசாரியாருக்கு நேற்று நைட்டு சொல்லிட்டார், நாளைக்கு காலையில் வா உனக்கு காமிக்கிறேன், அவன் எப்பேற்பட்டவங்கிறத காமிக்கிறேன் காமி சொல்லிட்டார். காலையில் சிவகோசாரியார் வந்து பூஜையெல்லாம் முன்னாடி மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டார். கண்ணப்ப நாயனார் கீழே சாமிக்கு வழக்கம் போல் பூஜை பொருள்லாம் எடுக்க போயிருக்கார். வேட்டையாடி மாம்செல்லாம் எடுத்துக்கிட்டு பூவெல்லாம் பறித்து தலையில் போட்டுக்கிட்டு வாயில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்போ வரப்பொழுது தீய புட்கள் நிறைய பருந்து ஆந்தை இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ரத்தம் ஒழுக ஒழுக சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறார் சாமி. ஓ, இந்த மாதிரி ரத்தம் ஒழுக ஒழுக பறவைகள் பார்த்தோம்னா இது பேட் சைன் ஆச்சே இது, ஐயோ நாயனாருக்கு அடுத்தது என்னன்னு ஓடுறார். உடனே சாமிக்கு என்னமோ ஆயிட்டு போல் இருக்கே, ஏன் நாம் ஏதாவது துர்நிமித்தம் பார்த்தோன்னா நமக்கு யார் ஞாபகம்? நம்ம வீட்டில் உள்ளவங்க ஞாபகம் வரும். ஏன் அவங்க மேலே தான் நம்ம அதிக அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா? கோயில் ஏதோ ஆயிருக்குவோ, சாமிக்கு ஏதாவது ஆயிருக்கோ, இல்லைக்கா நினச்சிருக்கோமா? பருக வைப்போம், ஒன்றும் கிடையாது. வீட்டில் உள்ளவங்க நினைப்போம், நம்ம குழந்தைங்களை நினச்சி பார்ப்போம். இல்லை திடீர்னு பூகம்பம் வந்துடுச்சுன்னா என்ன உடனே யார் நம்ம நமக்கு போ, ஐயோ கோயில் சிதம்பரம் என்ன ஆச்சோ தெரியலையே, ஐயோ சார் ஐயோ திருவண்ணாமலை என்ன ஆச்சு, யாராவது எடுத்திருக்காங்களா, நம்ம ஊர் என்ன ஆச்சோ தெரியலையே இல்லையே, அதுதான் நம்ம நினைப்போம். அதனால நம்முடைய அப்படி அன்பு என்பது பெருமான் மீது அப்படி இருக்க வேண்டும், எதிர்பார்ப்பு இல்லாமல். அப்படி இருந்ததுன்னா நமக்கு கருவழி சுழலுமாறும் காதலாருக்கு ஓதலாமே என்று காட்டுகிறார். இந்த உலகத்தில் திரும்பி திரும்பி பிறக்கணவங்க நமசிவாய என்கின்ற மந்திரம் ஓதலாம் என்று சொல்கிறார். சார் அப்போ முக்திக்கு போனால் என்ன சார் பண்ணணும்? அது அடுத்த பாடல சொல்கிறார். ஆசுரு திரோதம் மேவாது அகலுமா சிவம் முன்னாக ஓசைகொள் அதனின் நம்மேல் ஒழித்து அருள் மீங்கும் அருளோங்கும் மீள வாசியை அருளும் மாயப்பற்றது பற்றா உற்று அங்கு ஈசனில் ஏகமாகும் இது திரு எழுத்தின் ஈடே. ஈடுனா என்ன? ஈடுனா ஸ்டஃபிங்னு சொல்கிறோம் இல்லையா, உள்பொருள். இந்த கொழுக்கட்டைக்குள்ளே வச்சுருக்கோமே பூரணம், அதுக்கு என்ன இப்போ இங்கிலீஷில் சொல்கிறோம்? ஸ்டஃபிங்னு. சமோசாக்குள்ளே வச்சுக்கிறோம்ல, இது என்ன ஸ்டஃபிங்? உருளைக்கிழங்கா இது வெங்காயமான்னு கேட்குறோம் இல்லையா, அதான் ஸ்டஃபிங். அது மாதிரி பூரணத்துக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஈடு, உள்ள ஈடும்பாங்க. அதான் உள்ளீடு என்ன சொல்கிறோம், உள்ளீடு வெளியீடு. தமிழில் வந்து அவுட்புட்டுக்கு வெளியீடு, இன்புட்டுக்கு உள்ளீடுன்னு. 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் படிப்பாங்க பிள்ளைங்கள்லாம், 11th 12th தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளீடு வெளியீடுன்னு இருக்கும். இந்த கீபோர்டு மவுஸு இதெல்லாம் இன்புட்ஸ் இல்லையா, அதெல்லாம் என்னது? உள்ளீடு. டிஸ்பிளே இருக்கே மானிட்டர், அது அவுட்புட், அதுக்கு பேர் வெளியீடு. இப்படி தான் தமிழில் படிப்போம் நம்ம. ஈடுன்னா உள்ள இருக்கக்கூடிய பொருள்னு அர்த்தம். இது எழுத்தின் திருவெழுத்தின் ஈடுன்னா என்ன அர்த்தம்ப்பா? திருவேந்தெழுத்துக்குள்ளே என்ன இருக்குது, இதுதான் இருக்குதுன்னு காட்டுக்கிறார். திருவேந்தெழுத்துடைய ஸ்டஃப் என்ன? இந்த பாட்டு தான், இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற கருத்து தான். திருவேந்தோட ஸ்டஃபிங் என்னங்க? சிவய நம, சுவாமி, அம்பாள், உயிர், திரோதானம், மலம், இதுதான் அதோடைய ஸ்டஃபிங்னு சொல்லுகிறார். அப்போது ஆசுரு திரோதம், ஆசுனா குற்றம்னு சொல்லியாச்சு. திரோதம் மேவாதுன்னா திரோதான மலமாகிய நகரமும் ஆசு ஆணவ மலமும் நீங்க அகலுமா சிவம் முன்னாக. அது நமக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? சிவம் முன்னாக ஓத வேண்டும். அப்போ சிவ ஏ நாம என்று ஓத வேண்டும். ஓசைகொள் அதனின் நம்மேல் ஒழித்து அருள் ஓங்கும். அப்போ என்ன ஆகும்? அது நகரத்தை ஒழிக்கும். அதிலிருந்து நம்மேல் ஒழித்துனார். சி வ ய ந ம என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்துக்கள்ல நகரத்தையும் மகரத்தையும் அவர் தூக்கிடுவார். தூக்கிட்டு என்னத்தை திரும்பி அந்த இடம் ஸ்பேஸ் ஃபில் எம்டியாக இருக்குது, அதில் என்னத்தை ஃபில் பண்ணுவார்? திரும்பவும் வ சி, வ சியை அருளும்னு பாட்டு இருக்கு பாருங்க. வ சியை அருளும். திரும்ப என்ன ஆகும்?
சிவய சிவ சிவய வசி இப்படியாக அது மாறும். ஞான தீட்சை உரியவர்களுக்கெல்லாம் மந்திரமே அப்படித்தான் இருக்கும். மந்திரம் அந்த தீட்சை அதிகமாக அதிகமாக சிவய வசி சிவய சிவ 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 இப்படி எல்லாம் தான் இருக்கும். இன்னும் ரொம்ப அதீதமாக போணுச்சுன்னா எகரம் கூட இருக்காது, வெறுமனே சிவசிவா தான் அவங்களுக்கு மந்திரமாகவே இருக்கும். அப்படிலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சுவாமி அம்பாள் தான் பிரதானம். உடையாள் உந்தன் நடுவிற்கு உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால். அதுதான் சிவ ய சிவ அப்படிங்கிறது. அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால், ரெண்டு பேரும் இந்த பக்கம் சிவ ய சிவ சிவய சிவ சிவய வசி இப்படிலாம் இருப்பதுக்கு தான் கேட்குறார் சாமி, எனக்கு ஞானத்தை கொடு என்று மகர மகரம் நீங்கி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதனால வாசியை அருளும் மாய வாசியை அருளும் மாய மற்று அது பற்றா உற்று அங்கு ஈசனில் ஏகமாகும். ஈசனில் ஏகமாகும்னு அர்த்தம். ஒரு கட்டத்தில் வகரமும் அங்கு இல்லாமல் போகும். ஏகம்னா சிகரம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அது என்னது அர்த்தம்? திருவருளும் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஞான வாய்மை உள்ளவங்களுக்கு என்னது? ஞான ஞேய ஞாதுரு என்று 3 இருக்குது. அந்த 3த்துல ஞானத்தையும் ஞாதுருவும் இல்லாமல் ஞேயம் மட்டுமே இருப்பதுக்கு தான் திரிபுடியற்ற நிலை என்று சொல்லுகிறோம். இப்போ அவங்க 2 பேர் இல்லாமலே போயிட்டாங்களா? அங்கே தான் இருக்காங்க, தேர் ப்ரெசன்ட். ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ஸை இவர் அறிய மாட்டார். அது எப்படி போகும் அவங்கள்ட்டேருந்து? வெரி குட். உறங்குவன் கையிலிருந்து பாக்கு விடுவது போலன்னு சொன்னார். தூங்கிக்கிட்டே இருக்கிறோம், ஃபோன் பார்த்துட்டு தூங்கிட்டே இருக்க முடியாது. தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு மூஞ்சில் போட்டுக்கிறோம் ஃபோனை. இப்போ அதுதான் இப்போ நமக்கு உள்ள உதாரணம். இப்போ யார் பாக்கு கையில் வச்சுட்டு தூக்குறான் இல்லையா? அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டாங்க, பாக்க கையில் வச்சுக்கிட்டே தூங்கினாங்கன்னா பாக்கு கீழே உருண்டு ஓடும். அதை உதாரணம் சொன்னாங்க. இப்போ நமக்கு உதாரணம் என்னது? ஊமைகளையும் காலத்துக்கு ஏற்ப அப்டேட் பண்ணிக்கொண்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே தூக்கணும், செல்ஃபோனை மூஞ்சில் போட்டுக்கிறோம் நம்மளே அறியாமலே. அது உறங்குபவன் கையிலிருந்து ஃபோன் விழுவது போலன்னு வச்சுக்கொண்டாரு. அதுபோல உயிரானது திருவுருளாலே அறிகின்றோம் என்கின்ற பிரஜையையும் இழந்து, தான் அறிகின்றேன் என்கின்ற பிரஜையையும் இழந்து சிவருமானையே அறிந்து கொண்டிருப்பது. அப்போ மகரத்தினுடைய பார்ட்டிசிபேஷன் கூட அங்கே இல்லாமல் போகிறது. அதனால இருவரும் மடந்தையற்கு என் பையன் என்று திருவருட்பயனில் சொல்லப்பட்டிருக்கு. திருவருளும் சாமியும், திருவருளும் உயிர் சேர்ந்த முத்தி கிடையாது. அம்பாலோட உயிர் போய் சேர்ந்து அதனால என்ன பிரயோஜனம்ப்பா? அதனால ஒன்றும் கிடையாது. அதனால தான் அபிராமி அந்தாதிலேயே துணைவரோடு நீ வான்னு, அவரோட வா என்று தான் கூப்பிடுறார். என் புந்தி என்றும் பொலிகவே என்று 2 பேரும் சேர்ந்து வந்து உட்காருங்கன்னு அவ்வளோ தூரம் அம்பாள் அவர் எப்படி எல்லாம் பாடினாலும் கடைசியில் முத்தி கொடுக்க யார் தான் வந்தாங்கப்பா? சாமி தான் வந்தாக வேண்டும். அதுதான் சொல்லுகிறார். அதனால வாசியை அருளும் மாய மற்ற அது பற்றா உற்று அங்கு ஈசனில் ஏகமாகும். நிறைவாக சிகரம் மட்டுமே தனித்து நிற்கும். இது திருவெழுத்தின் ஈடே என்று சொல்கிறார். விளங்குது அந்த பாட்டு? பிரேக் வேணுமா? 1 hour ஆயிடுச்சா? சரி, ரைட். அதனால திங்குரு மாயை சேரா வகை வினை திரிவிதத்தால் நீங்கிட நீங்கா மூல நிறை இருள் இரிய நேயத்து ஓங்கு உணர்வு அகத்தடக்கி உளத்துள் இன்ப ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையின் துகளிலாரே என்று இளோரே என்று சொல்றார். இது திருவேந்தெழுத்த சரியான முறையில் பெற்று உபதேசம் பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்திய ஜீவன் முக்தர் எப்படி இருப்பார் என்பதற்கான பாட்டு. அடைந்தோர் தன்மை என்று தலைப்பு அதிலே கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். அடைந்தோர் என்பது யாரு? ஜீவன் முக்தர் தான் சார். முக்தி அடைந்தவங்களும் அடைந்தவர் தானே. அவங்கள பற்றி ஏன் சார் நம்ம பேருந்தா? அவங்க முக்தி அடைஞ்சு போயிட்டாங்களே, அவங்களோட அனுபவம் என்னன்னு இப்போ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? இப்போ நம்ம கூட இருக்கிறவங்கள முக்தி பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஜீவனோடு இருக்கும் பொழுதே முக்தி அடைந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதுதான் நம்மளுடைய டார்கெட். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன? ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது ஜீவன் முக்தர், லாங் டேர்ம் கோலுங்கிறது பரமுக்தி இல்லையா? பரமுக்திக்கு போயிடணும், சாயுதத்துக்கு போயிடணும் இல்லையா? பதமுக்திக்கெல்லாம் போனால் திரும்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய இடத்துல திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் விரும்பலாமா சார்? நாம் விரும்பி தான் ஆகணும் இல்லையா? இல்லைன்னா அடுத்தது பிறவிக்கு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா? பிறவி உள்ளபடியே பிறவிக்கு வர வேணாம்னு நினைக்கிறீங்களா எல்லாரும்? அப்படி இருக்கு இருக்கு இல்லையா?
தேவாரம் படிக்கிறதே பிறவி வேணுமா? நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்க? மன்னகத்தே வந்து வாழ வைக்கிறானே, நமக்கு ஒரு ரைட்ஸுமே கிடையாது. கொடுக்குறதா கொடுத்துருக்காரு, நம்ம விரும்பலாம், சாமியிட்ட கேட்கணும். கேட்கலாம், ஆனால் மன்னகத்து ஒரு கழிதருதேனேன்னு சில டார்கெட்ஸ் உங்களால் முடிக்கலன்னா வேணா கேட்கலாம். ஆனால் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்போம், ஐயா சொல்ல தேவாரம் படிக்கிறதாக என்ன பெரிய வேணுங்கிறார், வந்துட்டு தேவாரம் மட்டுமா படிப்போம்? அதுதான் பெரிய சிக்கலே அதில் பல பகுப்போம் இல்லையா? இங்கே வந்தால் படிக்க முடியும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்தது அதுக்காகத்தான். ஆனால் வந்தது அந்த வேலை மட்டுமா நம்ம பார்ப்போம் இல்லையா? இன்னும் 10 பிறவி எடுப்பதற்குரிய எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுவோம். 100 பிறவி பிறவி பார்ப்போம். இந்த பிறவிலே படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிறவிலே படிக்கிறது நிறையா. சாமி 100 ஆண்டு ஆயில உங்களுக்கு கொடுக்கட்டும். சாமி இன்னும் 100 ஆண்டு ஆயில சாமி உங்களுக்கு கொடுக்கட்டும். நல்லா தேவாரத்தை எங்கேயோ படிச்சிருக்கேன் எப்பவே. அதனால் அடுத்த பிறவி வேணாம் நமக்கு இல்லையா? பிறவி வேணாம். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சாமி அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்போ. அதனால் தீங்குரு மாயையினர், மாயை பற்றி என்ன சொல்கிறார்? தீங்குரு மாயை. இந்த உலகம் என்பது நமக்கு என்ன செய்யக்கூடியது? தீங்கு செய்யக்கூடியது. உள்ளபடியே தீங்கு செய்யக்கூடியதா? வெரி குட். பொறுப்புடைய மாயை. பொறுப்புடைய மாயை புனர்பின்கண். நீங்கள் கூட அதில் முதவரிலே இருக்கீங்க, பொறுப்புடைய மாயை. அந்த பொறுப்பு நமக்கு உயர்வான பொருள் தான். மாயை என்பது ஒளி பொருள் தான். அதுக்கு இருள் விளக்குன்னு பேர். விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை அப்படின்னு படிச்சிருக்கோம். அது எது வரைக்கும் உபயோகப்படுத்தணும் அது வரைக்கும் தான் உபயோகப்படுத்தணும். இல்லை எல்லா பொருளுக்குமே எக்ஸ்பைரின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எக்ஸ்பைரி ஆனதை பயன்படுத்தணும் நமக்கு தான் நஷ்டமாகும். அதனால் விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை என்று சொல்லுகிறோம். ஒரே நிமிஷம் கால் வரும். அப்படி வினை திரிவிதத்தால் நீங்கிட. வினை என்பது திரிவிதம். அது என்ன திரிவிதம் வினை? சஞ்சிதம், பிரார்த்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய 3 வகை வினை. அப்போ வினை நீங்கணும், மாயை நீங்கணும், நிறைவாக யார் நீங்கணும்? ஆணவமலம். எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே, தலைவர். நீங்கா மூல நிறையருள்னர். அது என்ன மூல நிறையருள்? ஏன் மூலங்கிற வார்த்தையை போட்டார்? அதான் மூலமலம், அதான் ராஜமலம், சகஜமலம். அவர் இருக்கிறதுனால தான் நமக்கு யார் வராங்க? மாயை கண்மும் வராங்க. இல்லைன்னா அவர் இல்லைன்னா நமக்கு 2 பேரோட வேலை கிடையாது. அதனால மூல நிறையிருள் இரிய நேயத்து ஓங்கு உணர்வு அகத்தடக்கினர். நேயம்னா யாரு? சிவருமான். நேயம்னா சிவருமான். அப்ப நேயத்து ஓங்கு உணர்வு அகத்தடக்கி உளத்துள் இன்பொடுங்க, உள்ளுக்குள்ள இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? வெளியில ஆர்ப்பாட்டம் இருக்காதுன்னு அர்த்தம். அதான் அடங்கம்னு இல்லையா? அடக்கம் வந்துட்டுனாலே அது முக்திக்கு உரிய லட்சணம் தான். அது கிட்டத்தட்ட அமைதி இருக்கும். பூசலார் நாயனார் கோயில் கட்டினார், மனசுக்குள்ள ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணாரா? கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாரா? அவர் யாருன்னே ஊருக்கே தெரியல. முதல்ல ராஜா வந்து தேடுகிறார். அப்போ உளத்துள் இன்போடுங்க பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் அப்படின்னார். பரவர கண்டு ஆராய் ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாதிரு மனமே என்று சொல்லுவார். பரபரக்கக்கூடாது. கப்பரை வீட்டிலிருந்து உணரும் என் அடியார் பந்தனை வந்து அறுத்து அப்படின்னு மணிவாச பெருமான் பாடுகிறார். அதனால குலத்து இன்ப ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையின் துகளிலோரே என்று சொல்கிறார். ஏக தூங்குவர்னா நேரே தூங்குவர்னு அர்த்தம். அதே சிந்தனையில் இருப்பாங்கன்னு அர்த்தம். அந்த எப்பொழுதுமே அந்த சிவசிந்தனையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஏக தொன்மைனா சிவசிந்தனையிலே இருப்பாங்க. துகளிலோர், துகள்னா என்ன? டஸ்ட். எங்கே எந்த இடத்துல டஸ்ட் வருது? என்ன மலம்? எப்படி? ஆமாம், துகளறு போதும். ரைட். எதுக்கு அது? துகள்னா என்ன? என்ன? இந்த துகள்ங்கிறது சிறுமைத்தன்மையை குறிக்கிறது. டஸ்ட்டுங்கிறது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ பொறுத்திருக்கும்? ரொம்ப சின்னது, மைனூட் பார்ட்டிகல்ஸ். அது நமக்கு எவ்வளோ சிறுமைத்தன்மை உடையதோ அதே போல் மலமும் சிறுமைத்தன்மை உடையது. அதனாலே துகள் என்பது இந்த தன்மை ஆகு பெயராக வந்திருக்கிறது. அதனால துகள்ங்கிறது ஆணவ மலத்தை குறிக்கிறது. துகள் அறுபோதம்னு அதனால தான் பேர். குற்றமற்ற போதம், ஆணவ மலம் இல்லாத அறிவுன்னு அர்த்தம். துகளிலோரே என்று காட்டுகிறார். சரிதானே? சரி, ஒரு இடைவெளி எடுத்துப்போமா? இடைவெளி எடுத்துக்கொண்டு திரும்பி தொடருவோம். 10 நிமிஷத்தில் வந்திருக்கேன், சீக்கிரம் முடிச்சிடுவோம்.